சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை தொடரலாம். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் தற்பொழுது சென்னை மாநகராட்சிக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். சென்னையில அக்டோபர் 27ஆம் தேதி இருந்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 40,04,694. இப்போ இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக சென்னையினுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 25,79,676. அதாவது மூன்றில் ஒரு வாக்காளர் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக சென்னை மட்டும். இதே சென்னையில 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் உயிரிழந்தவர்கள் மட்டும் 1,56,555 நபர்கள் சென்னையில உயிரிழந்ததுக்கு பிறகாகவும் அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இடம்பெயர்ந்தவருடைய எண்ணிக்கை தான் அதிகம். சென்னையில நிரந்தரமாக முகவரி மாறினுடைய எண்ணிக்கை 12,22,164 பேர்கள் நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஆப்சன்டீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுல கண்டறிய முடியாத வாக்காளர்களாக சென்னையில 27,328 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். மேலும் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக சென்னையில 18,000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு வாக்கு இருக்கும், அதே வேறொரு பகுதியில் அவருக்கு வாக்கு இருக்கும் என்ற அடிப்படையில இரட்டை பதிவு வாக்காளர்களாக 18,772 பேர் சென்னையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சென்னையில இதுவரையிலும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலேயே அதிகபட்சமான அளவுல நீக்கமாயிருப்பது சென்னை மாவட்டத்தில் தான். சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் மட்டுமின்றி வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு மாவட்டங்கள் இருந்தும் சென்னைக்கு வந்து பிறகு அவர்கள் சொந்த ஊருக்கே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகாக சென்னைக்கு குடிபெயர்ந்தவர்களும் சென்னையை விட்டு குடிபெயர்ந்தவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் எண்ணிக்கை மட்டுமே 12 லட்சம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனெனில் சென்னை என்பது தலைநகராக இருப்பதனால் பலர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் சென்னைக்கு வந்து குடியேறக்கூடிய சூழலில் அவர்கள் வாக்குரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. அதே கோவிட் என்ற காலத்திற்கு பொழுது ஒரு பெருந்தொற்று என்பதனால் ஒரு அசாதாரண சூழல் உலகம் முழுவதும் நிலவிய காலத்துல மீண்டும் தங்கள் சொந்த ஊர்களுக்கே செல்வதற்காக பலர் திட்டமிட்டு சென்றிருந்தார்கள். அதில் பெரும்பான்மையான நபர்கள் திரும்பி வந்தாலும் அவருடைய முகவரி மாறி இருக்கும் அல்லது அவர்கள் அதே முகவரியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய சூழல்ல எஸ்ஐஆர் பணிகள் மூலமாகத்தான் அவர்கள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில வந்து வேறொரு இடத்துக்கு நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் மட்டும் 12,22,164 பேர் என்பது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி கண்டறிய முடியாத வாக்காளர்களாக சென்னையில 27,000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள். 27,000 வாக்காளர்கள் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்கள், அவர்கள் யார், அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத சூழல்ல கண்டறிய முடியாத நபர்களாக இருந்திருக்கிறார்கள். மேலும் இரட்டை பதிவு வாக்காளர்கள் 18,000 பேர் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளராக இருந்திருக்கிறார்கள். தேர்தல் என்பது ஒரு வாக்கில் வெற்றி வாய்ப்பை மாற்றக்கூடிய ஒரு மாய மந்திரமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வாக்கு என்றாலும் அது மிகவும் முக்கியமான வாக்கு என்ற அடிப்படையில ஒரு வாக்காளர் கூட விடுபட்டிருக்க கூடாது. அதே நேரத்தில் சரியில்லாத ஒரு இரட்டை வாக்காளர் உரிமை கொண்டிருக்கக்கூடிய போலியான வாக்காளர்களும் இறந்தவர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை ஜனநாயகமான சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யாது என்பதனால் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தலுக்கு முன்பாக முடித்தே தீர்வோம் என்று உறுதி பூண்ட தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது. அதன் மூலமாக தற்பொழுது இந்த வாக்காளருடைய பட்டியலில் வெளியாக இருக்கிறது. அந்த வெளியேற்றக்கூடிய அந்த பட்டியலில் தான் சென்னை அதிகபட்சமான வாக்காளர்களை நீக்கம் செய்யக்கூடிய அளவில் இருந்திருக்கிறது, கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக 12,22,000 பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களாகவும் 14,25,000 பேர் நீக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாகவும் சென்னையுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் தற்போது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரை மக்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நகரம், தமிழ்நாட்டுடைய தலைநகரம், போக்குவரத்து அதிக நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதி. வெறும் 40 லட்சம் வாக்காளர்கள் என்பது ஒரு குறைவான எண்ணிக்கையாக நமக்கு தோன்ற எண்ணம் வரக்கூடும். ஆனால் சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களை ஒட்டி வரக்கூடிய சூழல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் சென்னை உள்ளாக வந்து செல்வதனால் சென்னையினுடைய புளோட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய வந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே ஒரு நாள் ஒன்றுக்கு 25 முதல் 40 லட்சம் நபர்கள் வரை சென்னை நபர்களுக்குள்ளாக வந்து செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல இதனுடைய தாக்கம் தான் சென்னையுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய தோன்றினாலும் சென்னை மாநகராட்சியினுடைய எல்லைக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை
அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி 40,04,000 தான். ஆனால் அதிலும் 18 வயது பூர்த்தி செய்யப்பட்டு வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றவருடைய எண்ணிக்கை. அதே நேரத்தில் இன்னும் குழந்தைகள் உள்ளவர்கள் சென்னையுடைய எண்ணிக்கை மக்கள் தொகையை விட வாக்காளர் உரிமை என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பது யதார்த்தம். அந்த அடிப்படையிலே தான் சென்னையில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி 40 லட்சம் பேர் என்ற சூழல்ல தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக சென்னையில் வசிக்கக்கூடிய வாக்குரிமை இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை 25,79,000 அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் குமரகுருபரன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆவணங்களில் ஏதேனும் பிழை இருப்பதை கண்டறியப்பட்டால் அதனை திருத்துவதற்காகவும் அதனை சரிபார்ப்பதற்காகவும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்று வெளியாகக்கூடிய அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒருவேளை தங்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதை யாரேனும் அறிந்தால் அவர்கள் தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரையிலுமான அவகாசம் தான் அந்த அவகாசம். ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளாக ஃபார்ம் 6 என சொல்லக்கூடிய புதிய வாக்காளர் சேர்ப்பு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அல்லது வாக்குச்சாவடி அலுவலரிடம் கொடுத்து அதன் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகாக அவ்வாறு யாரையும் சேர்த்துக்கொள்ள முடியாது எனவும் ஜனவரி 18ஆம் தேதி வரையிலும் கொடுக்கப்பட்டக்கூடிய விண்ணப்பங்களை சரிபார்க்கக்கூடிய பணி நடைபெற்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அதுவே தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியான வாக்காளர்களை பெயர் பட்டியலில் கொண்டிருக்கக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதில் யாரேனும் ஒரு ஆட்சேபனை இருந்தால் அல்லது நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்படாமல் இருப்பதை கண்டறிந்தால் அல்லது தங்களுடைய பெயர் விடுபட்டிருப்பதை கண்டறிந்தால் அவர்கள் அந்த ஜனவரி 18ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய கால அவகாசத்துக்குள்ளாக தங்களுடைய விண்ணப்பங்களை முறையான அலுவலரிடம் கொடுத்து பூர்த்தி செய்து கொள்ளுமாறும் அவருடைய தேவையை 40,04,649 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டு வருகிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பட்டியலை வெளியிட்டு வருகின்றனர். அதன்படி சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மொத்தம் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 12,22,164 பேர் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன் 40,04,649 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 25,79,631 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 35.58% வாக்காளர்கள் சென்னையில் மட்டும் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். வரைவு வாக்காளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாக தொடங்கி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டபடி தலைநகரான சென்னையில் வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 35% மேற்பட்ட வாக்காளர்கள் சென்னையிலே வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கையிலே 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 35% கூடுதலான வாக்காளர்களின் எண்ணிக்கை. சென்னையிலே இடம்பெயர்ந்தவருடைய வாக்குகள் நீக்கப்பட்ட அடிப்படையிலே அதிகபட்சமாக 12,22,000 கூடுதலானவர்கள்
இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள், முகவரி மாற்றம் அடைந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு சென்னையிலே 40,04,649 வாக்குகள் இருந்தன. இந்த எஸ்ஐஆர் பணிகள், அதாவது வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த 40 லட்சம் என்பது 25 லட்சமாக குறைந்திருக்கின்றது. சென்னை மாவட்டத்திலே எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 12,47,690 பேரும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 13,31,000 பேரும் இருக்கின்றார்கள். சென்னையில் இருந்த வாக்காளர்களை பொறுத்தவரை இறந்தவர்களுக்கான வாக்காளர்களாக 1,56,000 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே 12,22,164 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக சென்னையிலே 18,772 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல்வேறு கட்சிகளும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டப்பேரவை தொகுதிகளை குறிப்பிட்டு அந்த தொகுதிகளில் எல்லாம் ஒரே முகவரியிலே பலர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள், இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் அந்த தொகுதியில் எல்லாம் அதிகம் இருக்கின்றார்கள் என்று சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில தொகுதிகளை தேசிய கட்சிகளும் குறிவைத்து குற்றம் சுமத்தி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் மற்ற மாவட்டங்களிலே வெளியாகி இருக்கக்கூடிய வரைவு பட்டியலை காட்டிலும் சென்னையிலே அதிகப்படியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 35% கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு சென்னையிலே 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிகப்படியான நீக்கம் என்பது இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே சென்னையிலே அதிகப்படியான வாக்காளர்கள் தங்களுடைய அந்த வாக்குப்பதிவை இடம்பெயர்ந்தோர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கக்கூடியவர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 12 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கண்டறியப்பட்டு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பல மாவட்டங்களிலே இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்பட்ட பிறகு, சிறப்பு தீவிர திருத்தத்தின் பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரைவு பட்டியலில் வாக்காளர்கள் பெருமளவில் விடுபட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நீக்கப்பட்ட வாக்காளர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுதான் இந்த வரைவு பட்டியலை முழு அளவில் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாவட்ட அளவிலே மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாமக்கல் மாவட்டத்திலே 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வரைவு பட்டியலில் நாம் பார்ப்பது 3 காரணங்களை முன்வைத்துதான் இந்த நீக்கம் நடந்திருக்கின்றது. ஒன்று, இறந்த வாக்காளர்கள், மற்றொன்று ஆப்சன்ட் என்ற முறையிலே முகவரி அடையாளம் காண முடியாதவர்கள், இடம்பெயர்ந்து சென்றவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த ஒரு வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் தான் நாமக்கல் மாவட்டத்திலே 1,93,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கோவையை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகாக 6,50,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். 25,74,608 வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த வரைவு பட்டியலை வெளியிட்டு கோவையினுடைய ஆட்சியர் அந்த அடிப்படையில் 6,50,000 என்ற அளவிலே மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களுடைய நீக்கம் கோவை மாவட்டத்திலும் நடந்திருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை 3,31,000 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு இந்த பெரிய அளவிலான நீக்கம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 3,31,000 இருக்கின்றது. சேலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3,62,000 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 2,74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திலே மிக அதிகமாக 6,19,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 6,20,000 என்ற அளவிலே திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெரிய அளவில் வாக்காளர் பட்டியலிலே இந்த வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. விழுப்புரத்தை பொறுத்தவரை 1,83,000 வாக்காளர்களும், திண்டுக்கல் மாவட்டத்திலே 3,25,000 வாக்காளர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தென்காசி மாவட்டத்திலே 1,51,000 வாக்காளர்கள், மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3,80,000 வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு மறு வாய்ப்பு உண்டு. அவர்கள் அந்த குறிப்பிட்ட தேதி வரை மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். புதிய முறையில் விண்ணப்பித்து புதிய வாக்காளர்களாக அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மிக அதிகமாக நீக்கம் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 35% அளவிற்கு இந்த நீக்கம் நடந்திருக்கின்றது. 10ல் 3.5 பேர் தங்களுடைய பட்டியலில் இருந்து, அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இறந்தவர்களுடைய பேர் இருக்கின்றது. இரட்டை பதிவு கொண்டவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் பட்டியலை விட்டு நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம்
லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஒரே தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சோழிங்கநல்லூர் எல்லாம் பெரிய சட்டமன்ற தொகுதி, கிட்டத்தட்ட 2,10,000க்கும் கூடுதலான வாக்காளர்கள் அந்த ஒரு தொகுதியில் இருந்து மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட வாரியான விவரத்தை பார்க்கும் பொழுது மதுரையிலே 3,80,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு, கடலூர் மாவட்டத்திலே 2,46,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருப்பூர் மாவட்டத்திலே 5,63,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாகப்பட்டினம், அரியலூர் மாவட்டங்களில் எல்லாம் குறைவான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாகப்பட்டினத்தை எடுத்துக்கொண்டால் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது குறைவான அளவு என்று சொல்லும் வகையிலே 57,338 வாக்காளர்களே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரியலூர் மாவட்டத்திலும் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிட்டால் மிக குறைந்தபட்ச அளவாக 24,368 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வரைவு பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தரவுகள் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முதல் கட்ட விஷயம் என்னவென்றால், பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த நீக்கம் அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த பெரிய நகரங்களில் இடம்பெயர்ந்தவர்கள், முகவரி மாறி சென்றவர்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் இந்த நீக்கம் இருந்திருக்கும் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் இந்த வரைவு பட்டியல் இருக்கின்றது. அதன்படி சென்னையிலே நிறைய நீக்கம் இருக்கின்றது. கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, திருப்பூர் போன்ற வடமாநிலத்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொழில்சார் நகரங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் வரைவு பட்டியலாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நிறைய வாக்காளர்கள் விடுபட்டிருக்கின்றார்கள். மற்றபடி பெரிய அளவில் தொழில்சார் நகரங்களாக இல்லாமல் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய இடப்பெயர்வை சந்திக்காத அரியலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களிலே மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிட்டால் இடப்பெயர்வு குறைவாக இருப்பதன் காரணமாக வாக்காளர் பட்டியலிலும் பெரிய அளவில் நீக்கம் நடைபெறவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 1,45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்திலே 2,15,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 2,52,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1,62,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைப்பிற்கு பிறகு பல்வேறு வகையிலே இந்த புதிய வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். அதன்படி முப்பத்தைந்து மாவட்டங்களில் 94,51,000 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 94,51,091 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் மொத்தம் இருக்கக்கூடிய நிலையிலே அதில் 35 மாவட்டங்களிலே 94 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடியை தொட்டிருக்கின்றது என்று சொல்லும் வகையில் தான் இந்த நீக்கம் இருந்திருக்கின்றது. ஏற்கனவே பெரிய அளவில் இது இருக்கும் 97 லட்சம் பேர் வரை நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பதிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவல் கூட ஒரு 3 மாவட்டத்தை தவிர்த்து விட்டு மற்ற 35 மாவட்டங்களுக்கான தரவுகள் வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே 35 மாவட்டங்களில் 94 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பலர் இறந்த வாக்காளர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று வந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் கண்டறிந்து நீக்கி இருக்கின்றார்கள். சென்னையை போன்ற பெரிய நகரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே இந்த நீக்கம் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் மிக அதிகபட்ச அளவாக கிட்டத்தட்ட 35% வாக்காளர்கள் பட்டியலை விட்டு நீங்கி இருக்கின்றார்கள். அதாவது 10 கிட்டத்தட்ட 10 வாக்காளர்கள் இருந்த சென்னையிலே தற்பொழுது அதில் 4 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் வகையில் சென்னையிலே 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே இந்த எண்ணிக்கை 95 லட்சத்தை கடந்து 1 கோடியை நெருங்கக்கூடிய விதமாக இருக்கின்றது. 35 மாவட்டங்களிலே தமிழ்நாட்டிலே 94,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மறு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இதில் சரியான முகவரியை வழங்க முடியாத காரணத்தால் தங்களை வாக்காளர் பட்டியலில் தொடர செய்ய முடியாதவர்கள் ஆட்சேபனைகள் இருந்தால் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும். ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். இடம் மாறியவர்களுக்கு படிவம் 8 என்ற ஒன்று இருக்கின்றது.
புதிதாக சேரக்கூடியவர்கள் வாக்காளர் பட்டியலில் வரைவு பட்டியலிலே என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை, நான் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டேன், மீண்டும் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற புதிதாக தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள் படிவம் 6 என்ற தேர்தல் ஆணைய படிவத்தின் மூலமாக தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான மறுவாய்ப்புகள் இருக்கின்றன. அதன்படி ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர்களுக்கான அந்த வரைவு பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள் ஜனவரி 18 வரை தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களின் அடிப்படையிலே மறுவாய்ப்பு கோரி விண்ணப்பிக்கலாம். அவர்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தான் வெளியிடப்படும். எனவே இப்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலிலே தங்களுடைய பெயர் இல்லை என்பதை கண்டறியக்கூடியவர்கள் உடனடியாக தங்களுக்கு உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அந்த மனுக்களை எல்லாம் பெற்று பரிசீலித்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு முன்பாக அவர்களுடைய பெயரை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஏற்கனவே கூறியிருக்கின்றார். எனவே அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய ஆர்வத்தோடு இருந்தவர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்கு மறு வாய்ப்பு உண்டு. தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடியது வரைவு பட்டியல் தான். ஜனவரி 18ஆம் தேதி வரை எந்த ஒரு வாக்காளரும் தங்களுடைய வாக்குரிமையை நிரூபிப்பதற்காக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சான்றுகளுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். படிவம் 8, படிவம் 6 என்ற 2 வகை படிவங்கள் இருக்கின்றன. அதே நேரம் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வரைவு தகவல் அடிப்படையிலே 35 மாவட்டங்களிலே 94,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலே இந்த நீக்கம் பெரிய அளவில் இருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 1,39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,39,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் முன்பு இருந்த வாக்காளர் எண்ணிக்கை 13,94,000 இருந்தது. இப்பொழுது புதுக்கோட்டையிலே இந்த மறுசீரமைப்புக்கு பிறகு மாவட்டத்தில் இருக்கும் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 1,39,000 பேர் நீக்கப்பட்டு 12,54,000 வாக்காளர்கள் என்ற அளவில் அந்த பட்டியல் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜகுமரன், நீங்க தொடர்ந்த இணைப்பில் இருக்கலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் மாணிக்கம் இணைந்திருக்கிறார். மாணிக்கம், சென்னை உட்பட 35 மாவட்டங்களில் 94,51,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை விரிவா சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது 35 மாவட்டங்களுடைய வரைவாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இந்த வரைவாக்காளர் பட்டியலே அதிகபட்சமாக சென்னையில் தான் அவருடைய வாக்காளர் நீக்கம் என்கிறது நாம் பார்க்க முடிஞ்சிருக்கிறது. இதுவரையிலும் சென்னையில 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அது 3 பேர்ல ஒருவர் வாக்காளராக பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பாக சென்னையில 40,04,694 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு 25,79,676 பேர் இருக்கிறார்கள். சென்னையில நீக்கப்படக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 14,25,018 இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 7 லட்சமாகவும், அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்ட எண்ணிக்கை 6.5 லட்சமாகவும், அதுக்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்ட எண்ணிக்கை 6 லட்சம் சம்திங்காகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த நீக்கப்படக்கூடிய எண்ணிக்கை விவரங்கள் வந்துக்கூடிய சூழல்ல சென்னையினுடைய ஒவ்வொரு தொகுதி வாரியான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் சென்னையில் அதிகபட்சமான வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதியாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில 2,181,000 வாக்காளர்களும், அதே போன்று துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தான் சென்னையிலேயே குறைஞ்ச வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கின்றன. 1,10,517 வாக்காளர் இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் மட்டும் 12,47,690 பேர்களும், அதே போன்று பெண் வாக்காளர்கள் 13,31,241 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். சென்னையில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆண் வாக்காளர்களை காட்டிலும் சென்னையில் பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே போன்று 3ஆம் பாலினத்துடைய எண்ணிக்கை 743 பேர் என மொத்தம் சென்னையில் 25,79,676 வாக்காளர்கள் இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையத்துடைய அந்த அறிவிப்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.